நெனச்ச மாதிரியே பங்களா நாய்கள்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. இவைங்களுக்கு மனுசங்க செத்த போதெல்லாம் பெருசா ஒண்ணும் தெரியல. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செஞ்சப்பவும் ஒண்ணும் தெர்ல. நாய வந்து ஷெல்டர்ல அடைக்கணும்னு சொன்னதுக்கு வந்து தெருவுல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஸோ நேத்து என்னென்ன மாரியான பேட்டிகள்லாம் குடுக்குறாங்கன்னா, நாய்கள் வந்து தற்காப்புக்காக தான் கடிக்குதாம். சின்ன வயசு குழந்தைங்கள தெருவுல நடந்து போற எல்லாரையும் வந்து கடிக்குது. இது வந்து என்ன தற்காப்புக்காக கடிக்குதா? அப்படி கிடையாது. நான் சொன்ன மாரி நாய்கள் வந்து டெரிட்டோரியல். அந்த ஏரியாவுக்கு யாரு தெரியாதவங்க, பெரியவங்க, சின்னவங்க யார் வந்தாலும் அது கடிக்க தான் செய்யும். ஆ அத முதல்ல வந்து இவங்க இவங்க கடி வாங்குனது இல்லன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. இவங்க வந்து ஒரு 4 கடிய வாங்குனா சரிப்பட்டு வரும். இப்ப கூட சேலம் மேட்டூர் டேம் பார்க்ல வந்து கிட்டத்தட்ட 8 பேர வந்து தெருநாய் வந்து விரட்டி விரட்டி கடிச்சிருக்கு. அப்படி என்ன தெருநாய்கள வந்து ஷெல்டர்ல அடைக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு வீட்டுக்கும் அந்த நாய்கள வந்து நீங்களே வச்சு பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவங்க வீட்ல விட்டுட்டா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்னொரு செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, தெருநாய்கள் வந்து சிறுவர் குழந்தைகளை கடிச்சத மட்டும் தான் சொல்றீங்க. எத்தனை குழந்தைகளை காப்பாத்தியிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. டேட்டா இருக்கா? டேட்டா இருந்தா சொல்லுங்க. 3.67 லேக்ஸ் போன வீடியோல சொன்ன மாரி 3.67 லேக்ஸ் நாய்க்கடிகள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் பதிவாயிருக்கு. ஜனவரி டூ டில் ஆகஸ்ட் வரையுமே. இப்போ வந்து நாய்களை காப்பாத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு? சும்மா வாய்க்கு வந்தத பேசக்கூடாது. வீட்ல பங்களால உட்காந்துக்கிட்டு கார்ல போய்க்கிட்டும், ஃப்ளைட்ல போய்க்கிட்டும் இருக்கிறவங்களுக்கு, பங்களா கைஸ்க்கு வந்து வாய்க்கு வந்தத பேசக்கூடாது. நடந்து போங்க. நடந்து போய் பாருங்க. சைக்கிள்ல போய் பாருங்க. பைக்ல போய் பாருங்க. தெரியும். தெருநாய்களோட தொந்தரவு வந்து அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுல இவைங்க பயங்கரமா மன உளைச்சல் ஆயிட்டாய்ங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாத்துக்குமே வந்து லைக் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தெருநாய்களோட பாதிப்பு என்னன்னு உணர்ந்துகிட்டு ஆ வாங்க. அப்படி இல்ல நாங்க உணர மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளாவது நடந்து போய் பாருங்க. அப்பதான் தெரியும். திருநாய்களோட அட்ராசிட்டீஸ். ஹரியானால வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபீட் பண்ண போன நாய் கடிச்சதால ராபீஸ் வந்து செத்து போயிருக்கு. இதுல ஒரு பெரிய ஒரு ஆபத்தே வந்து எது வந்து ராபீஸ் வந்த நாய் தான் நம்மள கடிச்சதா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே தெரியும். இந்த பர்ட்டிகுலர் ஆளுக்கு ராபீஸ் வந்திருக்கு. அதனால தான் செத்துருக்காங்க அப்படின்னு. ஷெல்டர்ல அடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்க அகைன் இது வந்து நாடு முழுவதும் சீக்கிரமா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா இருக்கு.